வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகத்தில் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 வேகன்சி, கல்வி தகுதி வந்து 5வது முடிச்சிருந்தா போதுன்றாங்க. அதே மாதிரி நான் புதுசாக டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு உண்டான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிங்க. ஃபியூச்சரில் 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு உண்டான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி தமிழ்நாடு மின்சார வாரியம், தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் போர்டு இல்லை வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 5000 வேகன்சி, கேங்மேன் ட்ரைனிங் போஸ்ட்டுக்கு உண்டான வேகன்சி விட்டுருக்காங்க. ஒரு கேட்டகரிக்கும் ஒரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ ஜாப் வேகன்சி ஒதுக்கிருக்காங்க பார்ப்போம். ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 1488, 62 வேகன்சி, டோட்டலாக வந்து 1550 வேகன்சி. பேக்வர்ட் காஸ்ட் முஸ்லீமுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 168 வேகன்சி, அதேமாதிரி மாற்றுத்திறனாளிக்கு 7 வேகன்சி, டோட்டலாக 175 வேகன்சி. அதே பேக்வர்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1271 வேகன்சி வந்து ஜென்ரலுக்கும், 54 வேகன்சி வந்து ஃபிசிக்கலி டிசபிலிட்டிக்கும் விட்டுருக்காங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா 1325. எம்பிசி டிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 961 வேகன்சி வந்து ஜென்ரலுக்கும், அதே டிஃப்ரெண்டபிள் பர்சனுக்கு வந்து 39 வேகன்சியும், டோட்டலாக 1000 வேகன்சி. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 720 வேகன்சி ஜென்ரலுக்கு, அதேமாதிரி டிஃப்ரெண்டபிள் பர்சன் பார்த்தீங்கன்னா 30 வேகன்சி, டோட்டலாக வந்து 750 வேகன்சி. அதேமாதிரி ஷெட்யூல் காஸ்ட் அருந்தேருக்கு பார்த்தீங்கன்னா 144 வேகன்சி ஜென்ரலுக்கு, அதேமாதிரி டிஃப்ரெண்டபிள் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி, டோட்டலாக வந்து 50 வேகன்சி. ஆல் ஓவர் உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 வேகன்சிக்கு உண்டான காணிப்போன இடங்கள் இருக்குது. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 5வது படிச்சிருக்கணுன்றாங்க. அதேமாதிரி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் எஸ்சி எஸ்டி விடோ டிசபிலிட்டி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 40 வயசு வரையும் எலிஜிபிள். பிசி பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம், எம்பிசி டிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 37க்குள்ளே இருக்கணும். அதேமாதிரி அதர் கேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓசி அதுமாதிரி இருக்கவங்களுக்கு 18லேருந்து 35 வரையும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,500 சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் நடக்கும்ன்றாங்க. அதேமாதிரி டேரக்ட் இன்டர்வியூ நடக்கும். அதேமாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, எம்பிசி, டிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிக்கு டிசபிலிட்டிக்கு அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு த்ரூ செலான் இல்லைன்னா பேங்க் மூலமாக கட்டலாம். கனரா பேங்க், இந்தியன் பேங்க் இல்லை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மூலமாக கட்டலாம். என்னைக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24/4/2019 க்குள்ளே கட்டியிருக்கணுன்றாங்க. அதே மாதிரி இது எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.tandecco.go.in வெப்சைட்டில் வந்து நீங்கள் அதில் போய் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த அறிவிப்பு விட்ட தேதி பார்த்தீங்கன்னா 7/3/2019 அன்றைக்கி. அப்ளிகேஷன் வந்து நெட்டில் ஸ்டார்ட் ஆகிற டேட்டு பார்த்தீங்கன்னா 22/3/2019. லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 22/4/2019. அதேமாதிரி பேமெண்ட் செலுத்துறதுக்கு உண்டான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 24/4/2019. எக்ஸாம் வந்து ஜூலையில் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம முன்னே சொன்ன மாதிரி புதுசாக ஒரு டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிங்க. அதேமாதிரி ஃபியூச்சரில் 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதிலே பெட்டர் கண்டென்ட் வரும். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.